கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. அப்போ கண்ணதாசனை இப்போதைக்கு எடுத்துப்போம், போக போக அப்ப சித்தர்கள் எடுத்துக்கோம். எப்பயுமே சித்தர்களை பேசினா அப்ப சித்தர்களை தாண்டி யாருமே உணரலையான்ற ஒரு கேள்வி வந்துடும். அதனால இக்கால எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு எடுத்து எடுத்து அடிக்கடி பேசுறது நல்லா கவனிக்கணும். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அப்படிங்கிறாரு. ஏன் சொல்றாரு யோசிச்சிருக்கீங்களா? ஏன் ஏன் கண்ணை பார்க்க கூடாதுன்றாரு? கண்ணால ஏன் பார்க்க கூடாதுங்கிறாரு? கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்ன்றாங்க. அப்ப தீர விசாரிப்பது என்ன? வெளியில விசாரிக்கணுமா? யோசிங்க. வெளியில் நாம் விசாரிக்க வேண்டுமா? அந்த தீர விசாரிப்பதே மெய் என்பது என்ன? ஒரு வார்த்தையை பார்த்தோன்னே அந்த வார்த்தையிலேயே மூழ்கிறீங்களே தவிர அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்குன்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை இழந்துட்டீங்க. கிரக பிரவேசம்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுப்போம். கிரகம் கூட்டல் பிரவேசம் இஸ் ஈக்குவல் டு கிரக பிரவேசம் அப்படின்னு படிக்கும்போது அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? அப்ப கிரகம் அது பிரவேசம் ஆகுது. எந்த கிரகம் எங்க இருந்து பிரவேசம் ஆகுது? ஏன் பிரவேசம் ஆகுது? எதுக்கு இந்த பேர் வச்சிருக்கான்னு இத்தனை கேள்வி வந்துடும் தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா. இந்த தேடல் தான் ஞான தேடல். அப்ப தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா எதை சொல்றாருன்னா தீர விசாரிக்கணும். எதை தீர விசாரிக்கணும்? வெளியில கிடையாது எது நல்லது எது கெட்டதுன்னு. ஏன்னா வெளியில அவனும் கண்ணாலதான் பார்த்திருப்பான், அவனும் பொய்யதான் சொல்லுவான். எதை நம்புவீங்க நீங்க? அப்போதுதான் வள்ளலார் சொன்ன, ரமண மகரிஷி சொன்ன அந்த ஆத்ம விசாரம் என்பது உங்களுக்கு தெரிய வருகிறது. வள்ளலார் பாணியில சொன்னா சத் விசாரம் அப்படின்பார். இதே ரமண மகரிஷி அவரோட இதுல நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆத்ம விசாரம் அப்படிங்கிறார். ஏன் ஆத்ம விசாரம் பண்ணணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் ஒரு ஆத்ம விசாரம் ஏன் பண்ணணும்? நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த உலகத்துல எதை கேட்டீங்கனாலும் அவனுக்கு தெரிஞ்ச பதில தான் சொல்லுவானே தவிர, அவனுடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய பதில தான் சொல்லுவானே தவிர, இல்ல படிச்சதுல இருக்கக்கூடிய விஷயங்கள தான் சொல்லுவானே தவிர, யாரும் உங்களுக்கு உண்மையை சொல்ல மாட்டார்கள். அப்படியே அவர்கள் உண்மையை பார்த்து சொன்னாலும் அது உங்களுக்கு கட்டுக்கதை தானே தவிர நீங்கள் உணர்ந்து பார்க்கும் வரையில் அது நிச்சயமாக உங்களுக்கு பலனை தரவே தராது.